Welcome to Mockiesgateacademy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா NEET 2018 question paper discussion தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல எல்லாமே chemistry questions தான் இருக்கும். அதோட சொல்யூஷன்ஸும் நான் கொடுத்திருக்கேன். பிசிக்ஸ்க்கு இதே மாதிரி ஒரு தனி வீடியோ இருக்கும். பயாலஜிக்கு இதே மாதிரி ஒரு தனி வீடியோ இருக்கும். இதுல என்ன உங்களுக்கு எண்ட்ல கிடைக்கும் அப்படின்னா இந்த தடவை எப்படி எல்லாம் questions கேட்கலாம், ஸோ எதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத ஒரு சம் அப் மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். First question என்ன சொல்றாங்க அப்படின்னா the correct order of n components in its decreasing order of oxidation state is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு ஆன்சர். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் பத்தி தெரிஞ்சிருக்கணும். இதுல ஆக்சிடேஷன் நம்பர் நம்மளுக்கு ஆக்சிஜன் பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 2, ஆனா பெராக்சைடுக்கு -1 தான் இருக்கும். ஸோ பெராக்சைடை தவிர மத்த எல்லாத்துக்குமே எவ்வளவு 2ன்றது ஆக்சிடேஷன் நம்பர். இப்ப என்ன பண்றோம், இதுல வந்து பாலிஅட்டாமிக் அயான் அப்படின்னு இருக்கு. ஸோ பாலிஅட்டாமிக் அயான் என்ன அப்படின்னா 3 அயானுக்கும் மேற்பட்ட அயான் இருக்கு, இல்ல 3 அயான் இருக்கு, இல்ல 4 அயான் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்னா பாலிஅட்டாமிக் அயான் தான். ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல அது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா ஈக்குவல் டு த சார்ஜ் ஆஃப் தி அயான். ஸோ சார்ஜுக்கும் இதுக்கும் அதாவது சம் ஆஃப் ஆல் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் பாலிஅட்டாமிக்கும் ஈக்குவலா இருக்கணும். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா +5 +2 0 and -3. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி சால்வ் பண்றது அதெல்லாம் நீங்க எங்க படிக்கணும் அப்படின்னா கிளாஸ்ல சொல்லி தருவாங்க. அதாவது எங்களுக்கு நீட் கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ்ல வந்து சொல்லி தருவாங்க உங்களுக்கு. அந்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத மட்டும் டிஸ்கஸ் பண்றேன். Next, which one of the following elements is unable to form mf power 3 - and 6 ion? எது ஃப்ரேம் பண்ணாது அப்படின்னா the answer is first option, which is B. ஏன் ஃபார்ம் பண்ணாது அப்படின்னா இந்த mf - 3 6 ஓட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன 6. ஏன்னா இது s ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால் மூணுக்குமே வரும். ஸோ பீரியாடிக் டேபிள் இதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா b எங்க இருக்கும் அப்படின்னா s-க்கும் p ஆர்பிட்டாலுக்கு ரெண்டுத்துக்கு தான் வரும். ஸோ இதோட கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளவு அப்படின்னா மேக்சிமமாவே 4 கோஆர்டினேஷன் நம்பர் தான் பாசிபிளா இருக்கும். சோ இது 4 கோஆர்டினேஷன் நம்பர் தான் பாசிபிளா இருக்கும்போது 8 கோஆர்டினேஷன் நம்பரோட சேர்ந்து எலிமெண்ட் ஃப்ரேம் பண்ண முடியுமா? முடியாது. சோ அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுனால இந்த B அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபார்ம் பண்ணாது. நெக்ஸ்ட், considering the Ellingham diagram, which of the following metals can be used to reduce alumina அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is Mg. ஏன் நம்ம வந்து Mg சொல்றோம்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதுக்கு சொல்றோம், இந்த மெக்னீசியம் இல்லைன்னா மெக்னீசியம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இதனுடைய ரியாக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அது அலுமினியத்தை விட வந்து ரொம்ப கிரேட்டரா இருக்கு. அதனால நம்ம மெக்னீசியம் சொல்லலாம். நெக்ஸ்ட், the correct order of atomic radii in group 13 elements. இதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், group 13 என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல எலிமெண்ட்ஸ் உடைய அட்டாமிக் ரேடியை என்னன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு செகண்ட்ல நீங்க இதை சால்வ் பண்ண முடியும். நான் இதுல என்ன கொடுத்திருக்கேன், group 13 எலிமெண்ட்ல என்னென்ன அப்படின்னு கொடுத்து அதுக்கு என்ன அட்டாமிக் ரேடியை அப்படின்றத நான் கொடுத்திருக்கேன். ஸோ 85, 135, 143, 167 and 70. ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் தான் இதோடது. ஸோ இங்க என்ன சொல்லிருக்காங்க, கரெக்ட் ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், பீரியாடிக் டேபிள் படிச்சா இதெல்லாம் ஈஸியா நீங்க சால்வ் பண்ண முடியும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட், which of the following statement is not true for halogens? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, நாட் ட்ரூ ஃபார் ஹாலஜன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இதைத்தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணி பார்க்கணும். நாட் ட்ரூ, ட்ரூ ஃபார் ஹாலஜன்ஸ். என்ன அப்படின்னா ஆல் பட் ஃப்ளூரின் ஷோ த பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த ஆப்ஷன் 1 தான் வந்து தப்பு. ஏன் அப்படின்னா ஃப்ளூரினுக்கு ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கிறதுனால அது ஸ்மால் சைஸா இருக்கும். எதனால இது ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா இது வந்து ஒன்லி 1 ஆக்சோ ஆசிட் கூட சேர்ந்து இது ஃபார்ம் ஆகும். தட் இஸ் ஒன்லி 1 ஆக்சோ ஆசிட் கூட மட்டும்தான் இது சேரும், which is fluoric acid. ஸோ இதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன அப்படின்னா +1 எப்ப HOF ஜாயின் ஆகும்போது. ஸோ இதுக்கு என்ன பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் எப்பொழுதுமே வராது. ஸோ என்ன ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கும், ஸ்மால் சைஸா இருக்கும். நெக்ஸ்ட், in the structure of CIF3 the number of lone pairs of electrons on central atom Cl is. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 2. ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி டயக்ராம்ஸ் வந்து நீங்க படிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி டயக்ராம்ஸ்ல நீங்க போடுறீங்க இல்லையா, இந்த எலக்ட்ரான் ஷேரிங் டயக்ராம்ஸ், கோவலன்ட் பாண்ட் ஷேரிங் டயக்ராம்ஸ்ல படிச்சா இது ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இது என்ன அப்படின்னா Cl F F1 F இது எப்படி இருக்கணும் அப்படின்னா 175 டிகிரில இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம், இது 175 டிகிரி அப்படின்னா இப்ப ஃப்ளூரினுக்கு இந்த எஃப்ன்றதுக்கு எத்தனை வந்து பேர் இருக்கு அப்படின்னா 6 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதுல இருக்கு. ஸோ 1 2 3 4 5 6.
which is 6 electrons இருக்கு ஒவ்வொரு fluorineக்குமே. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா chlorineக்கு 2 தான் இருக்கும்போது இது என்ன ஆகுது இந்த Cl என்ற ஆட்டம் so lone pair சேர்ந்து இதுல எல்லாத்துக்குமே ஒரு pair இருக்கு so இது எல்லாமே pair சேர்ந்துருச்சு ஆனா அந்த Cl ல ஒரே ஒரு pair மட்டும் தனியா இருக்கு அப்ப pair தனியா இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2 அப்படின்றது lone pair மத்த இதெல்லாம் இது கூட சேர்ந்துருச்சு chlorineனுடைய மத்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் தனியா இருக்க pair அது lone pair which is 2 தான் இதுக்கு ஆன்சர் இதே மாதிரி டிஃபரெண்ட் ஆன காம்பவுண்ட்ஸ் எடுத்து நீங்களே போட்டு பார்த்து நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ரியாக்ஷன் பேஸ்டான ஒரு क्वेश्चन இந்த क्वेश्चनக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் டெஸ்ட்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா படிச்சிருக்கணும் சோ இந்த ரியாக்ஷன் டெஸ்ட்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வாட் இஸ் தி ஈக்குவேஷன் அப்படின்றத முதல்ல பாத்துக்கோங்க அந்த ஈக்குவேஷன் வந்து இதுல என்னென்ன படிக்கணும் ரியாக்ஷன்ல அப்படின்னா ஈக்குவேஷனோட ஸ்டார்ட் ப்ராடக்ட் என்ன அது என்ன ப்ராடக்ட்ட கொடுக்குது நடுவுல வந்து ஏதாவது ஆட் பண்ணியிருந்தாங்களா ஹீட் பண்ணியிருந்தாங்களா இல்ல வந்து ஆன்ஹைட்ரைட்ஸ் AlCl3 இதுல வந்து பண்ணிருக்காங்க ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ப அது ஆட் பண்ணிருக்காங்களா அப்படின்றத பாருங்க சோ A காம்போனன்ட் B காம்போனன்ட் C காம்போனன்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் சோ அப்படி தெரிஞ்சிருந்தாலும் இந்த क्वेश्चंस நீங்க ஆன்சர் பண்ணலாம் இப்போ எனக்கு என்ன அப்படின்னா இந்த ஃப்ரைடல் கிராப்ஸ் ரியாக்ஷன் தான் இதுல கேட்டிருக்காங்க இந்த ஃப்ரைடல் கிராப்ஸ் ரியாக்ஷன் வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா புக்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எது கூட ஆட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் ஆஃப் தி டயக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இதோட ஈக்குவேஷன் நான் கொடுத்துருக்கேன் பாதி ஈக்குவேஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க இதுல Q பிளஸ் R இருக்கு ஸோ P Q பிளஸ் R என்னன்றது கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து Pன்ற காம்போனன்ட்ஸ் Pன்ற காம்போனன்ட் என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா CH3 CH and CH3 வந்து ஃபார்ம் பண்ணுது நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா இதுல இருந்து கார்போனிகேஷன்ல இருந்து ஃபார்ம் பண்ணுது அதுக்கப்புறமா Pன்ற காம்போனன்ட் வந்து மறுபடியும் என்ன ஆகுது O2 கூடயும் H2O கூடயும் சேருது அப்படி சேரும்போது உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த காம்போனன்ட் கியூமினி ஹைப்பர் பெராக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது அப்ப இதோட ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இதுல இருந்து இந்த இதுக்கு வருது ஸோ H3O+ நம்மளுக்கு வந்துருச்சு ஸோ ஒரு H ஆட்டம் வந்து இதுல ஆட் ஆயிருச்சு அப்படி ஆட் ஆகும்போது உங்களுக்கு அசிட்டோன் ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறம் ஃபினால் ஃபார்ம் ஆகுது அதாவது ஃப்ரைடல் கிராப்ஸ் ரியாக்ஷன்ல என்ன ஆகுது அப்படின்னா ஃபினால் அண்ட் அசிட்டோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அதுதான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளுக்கு வர Pன்ற ப்ராடக்ட் என்ன குமீன் அப்படின்ற ப்ராடக்ட் ஸோ மெக்கானிசம் இப்படித்தான் நடக்குது இந்த பார்ட்டை இவங்க மெக்கானிசமா கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் 4 ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரைடல் கிராப்ஸ் ரியாக்ஷன் பத்தி படிக்கணும் எங்க கிளாஸ்ல அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுப்பாங்க நீங்க அதையும் பார்க்கலாம் உங்க ஸ்கூல்லையும் கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருப்பாங்க ஸோ அதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம் கெமிஸ்ட்ரியில இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா இத மாதிரிதான் ஜாஸ்தியா இருக்கும் ஸோ இந்த மாதிரிதான் நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஆகணும் which of the following components can form a zwitter ion எது ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா கிளைசின் அப்படின்றது ஃபார்ம் பண்ணும் ஏன் அப்படின்னா கிளைசினுக்கு வந்து டைபோலார் எண்ட்ஸ் இருக்கும் டைபோலார் எண்ட்ஸ்னா ஒரு பக்கம் அசிடிக் எண்ட் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பேசிக் எண்ட் இருக்கும் அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா NH aqueous சொல்யூஷன்ல NH2COOH இதுதான் என்னன்னு சொல்றாங்க கிளைசின் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன ஆகுது அயனைஸ் ஆகும்போது NH2 வந்து H+ அயானை வந்து அக்செப்ட் பண்ணுது COOH வந்து ஒரு H+ அயானை வந்து மைனஸ் பண்ணுது அப்ப அப்படி மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஜ்விட்டர் அயான் கிடைக்குது இதுதான் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஜ்விட்டர் அயான் கிடைக்குது நெக்ஸ்ட் recording the cross linked or network polymers which of the following statement is incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கரெக்ட் கேட்கல இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் கிராஸ் லிங்க் அண்ட் நெட்வொர்க் பாலிமர்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு ரிஜிட் ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும் அப்படின்னா பைஃபங்க்ஷனல் அண்ட் ட்ரைஃபங்க்ஷனல் மோனோமர்ஸ் கூட சேர்ந்து ஸ்ட்ராங் கோவேலன்ஸ் பாண்ட்ஸ் வந்து இது ஃபார்ம் பண்ணும் எதுக்கு நடுவுல அப்படின்னா வேரியஸ் லீனியர் பாலிமர் செயின்ஸ்க்கு நடுவுல ஃபாலோ பண்ணும் ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் பேக்லேட் அண்ட் மெலமைன் இது வந்து பை அண்ட் ட்ரைஃபங்க்ஷனல் மோனோமர்ஸ் கரெக்ட் நெக்ஸ்ட் they contain covalent bonds between the various linear polymer chains is correct ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா அதோடைய வேரியஸ் லீனியர் பாலிசெயின்ஸ்ல ஃபார்ம் பண்ணுது ஆனா இது அதோடைய இதுல மட்டும்தான் பண்ணும் பாலிமர் செயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சோ அதோட கேட்டகரியோட தான் பண்ணும் பாலிமர் செயின்ஸ் இல்ல இது வேரியஸ் பாலிமர் செயின்ஸ்ல இது வந்து ஃபார்ம் பண்ணும் சோ தப்பான ஆப்ஷன் எது அப்படின்னா 4th ஆப்ஷன் நெக்ஸ்ட் nutrition of aniline in strong acidic medium also gives M-nitroaniline எதனால அது கொடுக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஒரு அசிடிக் கண்டிஷன்ல வந்து புரோட்டானுடைய பார்ட் வந்து இருக்கும் அந்த புரோட்டான்
புரோட்டானேஷன் ஏற்படும் போது என்ன ஆகும் NH2 அப்படின்ற குரூப் வந்து ஒரு அனீலியம் அயோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் தட் இஸ் பிளஸ் NH3 இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்றத நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா M நைட்ரோ அனிலீன் அப்படின்னு சொல்றோம் சோ எது வந்து இதுல கரெக்டான ஆப்ஷனா இருக்க முடியும் அப்படின்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா அசிடிக் மீடியம்ல அனிலீன் இஸ் பிரசன்ட் as அனிலியம் அயான் சோ இதுல ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் So acidicல வந்து protonization போகுது அந்த protonization போகும்போது என்ன ஆகுது NH2ன்றது வந்து ஒரு அனிலியம் அயானை ப்ரொடியூஸ் பண்ணுது அதுதான் இதோட ஆப்ஷன் தட் இஸ் ஃபோர்த் இது என்ன பண்ணும் அப்படின்றதையும் ஒரு ஈக்குவேஷனா கொடுத்திருக்கேன் தட் இஸ் அனிலீன் அது என்ன ஆகுது P நைட்ரோ அனிலீன் அதுக்கப்புறமா வந்து M நைட்ரோ அனிலீன் and O நைட்ரோ அனிலீன் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் difference between the amylose and amylopectin என்ன difference அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த difference என்ன அப்படின்னா amylose and amylopectin என்னன்றது ஒரு polymers அது என்ன frame பண்ணும் அப்படின்னா ஆல்பா மட்டும்தான் frame பண்ணும் so beta link இதால பண்ண முடியாது so beta link cannot be possible so amyloseல என்ன ஆகும் அப்படின்னா 1 to 4 alpha linkageம் amylopectinல என்ன ஆகும் அப்படின்னா 1 to 4 alphaவும் 1 to 6 alpha linkages ரெண்டுமே வந்து இதுல பாசிபிளா இருக்கும் சோ ரெண்டுமே இதுல பாசிபிளா இருக்கறனால என்ன அர்த்தம் இதோட ஆப்ஷன் என்ன amylopectin have 1 to 4 alpha linkage and 1 to 6 alpha linkage அதான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் A mixture of 2 gram of formic acid and 4.5 of oxalic acid is treated with concentrated H2SO4. The evolved gas mixture is passed through the KOH pellets. Weight in grams of the remaining product at STP will be என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன ஆகுது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா formic acid H2SO4 கூட ஆட் ஆகுது அப்ப வாட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிடால அப்சர்வ் ஆயிரும் இப்ப நம்ம என்ன மோல்ஸ்ன்றது நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க என்ன formic acidோட மிக்சரோட மோல்ஸ் என்ன 2.3 அதே மாதிரி H2SO4 க்கு எவ்வளவு இருக்கும் defaulted dehydrating agent 46 இது ரெண்டையும் சால்வ் பண்ணீங்கன்னா 1/20 அத முடிச்சிட்டு அடுத்ததுக்கு வாங்க நெக்ஸ்ட் KOH pellets கூட இது ஆட் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க இல்லையா இப்ப அந்த இது என்ன இருக்கு வாட்டர் வந்து H2SO4 குள்ள இதுலயே ஆட் ஆகுது சோ H2C2O4 என்ன பண்றாங்க அப்படின்னா CO plus CO2 plus H2O ன்னு சொல்லி ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆகுது சோ இந்த ஈக்குவேஷன்ல நீங்க படிச்சுக்கணும் அப்படி ஃப்ரேம் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த COவும் இந்த COவும் தான் நமக்கு என்ன வேணும் ஈக்குவலா இருக்கணும் என்ன ஆகுது CO2 வந்து KOH னால அப்சர்வ் ஆயிரும் அப்ப மிச்சம் இருக்கக்கூடியது CO and CO மட்டும்தான் மிச்சமா இருக்கும் அப்ப நம்மளுக்கு என்ன கால்குலேட் பண்ணது என்ன அப்படின்னா 1/20 CO ஓடது இதுலயும் 1/20 CO ஓடது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 1/10 இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா மோல்ஸ் இன்டு மாஸ் அப்படின்ற மோலார் மாஸ் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுல மோல்ஸ்ன்றது நம்மளுக்கு 1/10 தெரியும் 28 அப்படிங்கிறது என்ன STP ஓட weight that is KOH that is 28 அதோட ஆப்ஷன் என்ன 2.8 next which of the following oxides is most acidic in nature எது அசிடிக்கா இருக்கு அப்படின்னா BeO ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பேசிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் அதனால BeO தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வருது which oxide of nitrogen is not a common pollutant introduced into the atmosphere both due to natural human activity which is N2O5 தான் நம்மளுக்கு இருக்கு next the compound A on treatment with Na gives B and PCl5 gives C B and C react together to give diethyl ether. இப்போ A, B, C என்னென்ன ப்ராடக்ட்னு கேட்குறாங்க அப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் பத்தி நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா A, B, C என்னன்றதை நீங்க நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல ஈஸியா சால்வ் பண்ண முடியும் நான் சொல்லியிருந்தேன் அதுதான் இதுல கொடுத்துருக்காங்க சோ என்ன அர்த்தம் இந்த ஆப்ஷன் 4 தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கு சோ இந்த ரியாக்ஷன்ல என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா N ப்ராடக்ட் டைஎத்தில் ஈத்தர் இது எதோட ரியாக்ட் ஆகுது Na வந்து PCl5 கூட ரியாக்ட் ஆகுது சோ ஃபர்ஸ்ட் என்ன இந்த இடத்துல Na வருது இந்த இடத்துல PCl5 வருது அப்ப இந்த ரியாக்ஷன் என்ன எண்ட் ப்ராடக்ட் டைஎத்தில் ஈத்தர் அப்படின்னா என்ன இதோடைய எண்ட் ப்ராடக்ட் அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் ஆப்ஷன் 4 அப்படிங்கிறது நீங்க ஈக்குவேஷன் போட்டு பார்த்துட்டு எழுதலாம் இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுனா உங்களுக்கு அந்த டேபிள் ஒன்று போட்டுக்காங்க ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒரு டேபிள் என்ன ப்ராடக்ட் ஆட் பண்றாங்க என்னென்ன கொடுக்குது என்னென்ன அதுல ஆட் பண்ணிருக்காங்க அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் the compound C7 and H8 undergoes the following reactions
அதே தான் அடுத்ததுக்குமே வருது. என்ன ஆகுது? C7H8 வந்து இது கூட ஆக்ட் ஆகும்போது A கொடுக்குது, புரோமின் கூட ஆக்ட் ஆகும்போது B கொடுக்குது, அதுக்கப்புறம் ஜிங்க் அண்ட் HCl கூட ஆக்ட் ஆகும்போது C கொடுக்குது. அப்ப என்ன கேட்டிருக்காங்க இவங்க? ப்ராடக்ட் C என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட் A and B தெரியணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் C தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. நீங்க நான் சொல்ற டேபிள் மெத்தட்ல படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா C7H8 அப்படின்னாலே என்ன, எண்ட் ப்ராடக்ட் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுல எண்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து என்ன வருது அப்படின்னா எம் புரோமோடோலீன் அப்படின்றது தான் எண்ட் ப்ராடக்ட். ஸோ இது என்ன? எம் புரோமோடோலீன். நெக்ஸ்ட், hydrocarbon A reacts with bromine by substitution to form an alkyl bromide. Which of the following Woods reaction is converted to gases hydrocarbon containing less than 4 carbon atoms அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன ஃபார்ம் பண்ணுது? இந்த Woods reaction நம்மளுக்கு ஜெனரலாகவே மீத்தேன் வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ மீத்தேன் தான் இது ஃபார்ம் பண்ணுது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 4 CH4. Which of the following molecules represents the order of hybridization? sp2, sp2, sp and sp from left to right atoms. ஓகேவா? அப்ப இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும்? நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு ஹைபிரிடைசேஷன் யூஸ் ஆகுதோ அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? சிக்மா பாண்ட்ஸ் ஆஃப் தி கார்பன் ஆட்டம்க்கு ஈக்குவலா இருக்கணும். ஈச் கார்பன் ஆட்டம்க்கு இது ஈக்குவலா இருக்கணும். அப்படி பார்த்தா நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் அதுல சூட்டபிள் ஆகுது அப்படின்னா CH2, CH, C and CH. இது என்ன அப்படின்னா இதுதான் வந்து CH2, CH, அதுக்கப்புறம் C, அதுக்கப்புறம் வந்து CH. Next, which of the following carbon cations is expected to be most stable அப்படின்னா first option தான் வந்து most stable இருக்கு. ஏன் அப்படின்னா இதுல ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுது. என்ன அப்படின்னா எஃபெக்ட், ஒரு எஃபெக்ட் வந்து இதுல இன்ட்ரடியூஸ் ஆகுது. தட் இஸ் ஐ எஃபெக்ட். இந்த ஐ எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா NO2 குரூப்ல எப்பொழுதுமே வந்து டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் தி டிஸ்டன்ஸ். அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாருங்க. இல்ல NO2 குரூப் இஸ் மெட்டா டைரக்டிங் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த எஃபெக்ட் இஸ் டிக்ரீசிங் வித் இன்க்ரீஸ் இன் த டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த பிளஸ்ன்றது இங்க சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ லெஸ் ஸ்டேபிள். ஏன் அப்படின்னா withdrawing effect of the minus NO2. ஸோ இது என்ன பண்ணுது? வித்ட்ரா பண்ணுது. ஸோ எஃபெக்ட் ஆஃப் மைனஸ் NO2. அதே அடுத்ததெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். NO2 பிளஸ்ன்றது இங்க இருக்கு அப்படின்னா இது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இப்படி இருக்கிறது இப்படி சேஞ்ச், இந்த ஏரோ இங்க வருது. ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா மோர் ஸ்டேபிள் டியூ டு லெஸ் withdrawing effect. இதுல மோர் withdrawing effect, இதுல லெஸ் withdrawing effect. Next, which of the following is correct with respect to the I effect of the substitutions? R is the alkyl அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா I effect பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா increases with decrease in the distance. அதை பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கரெக்ட் ஆர்டர் minus NH2 and less than minus OR less than minus F. இதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் சூஸ் ஆகும். என்ன அப்படின்னா மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் வந்து செகண்ட் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்கலின் பத்தி சொல்லியிருக்காங்க, ஆல்கைல் பத்தி. அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், இந்த ரியாக்ஷன்ல the electrophile involved is என்ன எலக்ட்ரோஃபைல் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இதுல இன்வால்வ் ஆனது டைக்ளோரோகார்பீன் அப்படின்றது அதுல இன்வால்வ் ஆயிருக்கு. இது என்ன ரியாக்ஷன்? ரீமர் டீமேன் ரியாக்ஷன். அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா எண்ட் ப்ராடக்ட் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரீமர் டீமேன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட், carboxylic acid have higher boiling points than aldehydes, ketones and even alcohols of comparable molecular mass. It is due to their எதனால அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா அது formation of intermolecular hydrogen bonding. Intermolecular hydrogen bonding, fourth option. அது பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் formation of intermolecular H bonding, that is hydrogen bonding. Compound of A is found to react with NaOL and yields a yellow precipitate with characteristic smell. A and Y என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ரியாக்ஷனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா
இந்த ஆப்ஷன் 1 இது வந்து ஒரு செகண்டரி ஆல்கஹால். என்ன செகண்டரி ஆல்கஹால் என்ன கொடுக்கும் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆகும்போது ஃபினைல் மெத்தில் கீட்டோன் அதாவது அசிட்டோஃபினோன் வந்து கொடுக்கும். இந்த ரியாக்ஷன் வந்து I2 கூடவும் அண்ட் NaOH கூடயும் நடக்கும்போது அயோடோ ஃபார்ம் நம்மளுக்கு கொடுக்கும் அண்ட் சோடியம் பென்சோயேட் இது ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் பென்சோயேட் இதுல கொடுக்குது. ஸோ சோடியம் பென்சோயேட் அண்ட் அயோடோ ஃபார்ம் ஆப்ஷன் 1 தான் வந்து இதுல கரெக்ட். ஸோ I2 இதுல இருக்கு. ஸோ I2 நம்ம எடுத்துட்டோம். ஸோ சோடியம் பென்சோயேட்டோட ஃபார்முலா என்னன்னு பாருங்க CHCH3OH. அப்ப இது சோடியம் பென்சோயேட். நெக்ஸ்ட் இந்த சம் பேஸ்ட் என்ன அப்படின்னா பியூர்லி பீரியாடிக் டேபிள் நீங்க 3s2 அப்படின்னு சொல்லி பீரியாடிக் டேபிள் பேஸ் பண்ணி போடுவீங்க இல்லையா, அதுதான் இதுல வந்து தெரிஞ்சிருக்கணும். இதுல அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மெட்டல் அயான்ஸை வந்து ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் கூட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் இதுல CO3+ அப்படிங்கிறது இதை நீங்க பீரியாடிக் டேபிள் படி பாத்தீங்க அப்படின்னா 3d6. இதுல அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 4. அப்ப ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட்ன்றது என்ன இந்த E of n E of -n plus 2 4 into 4 plus 2 என்ன 24 bm. அதே மாதிரி தான் நீங்க எல்லாமே கால்குலேட் பண்றீங்க. அதை நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஷன்ஸ் நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் which one of the following ions exhibit the DD transition and paramagnetism as well. இப்ப இதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அந்த அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அன்பேர்டு எலக்ட்ரான் 0 இருந்துச்சுன்னா எல்லாமே பேரா இருக்குன்னு அர்த்தம் which is diamagnetic. அப்புறம் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா அது என்ன இருக்கு பேரா இல்லைன்னு அர்த்தம் which is paramagnetic. இப்போ அதை கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வருது அப்படின்னா இந்த ஆப்ஷன் 4th ஆப்ஷன் தான் இதுல கரெக்ட். சரி, இப்ப DD டிரான்சிஷன்னா என்ன, பாராமேக்னட்டிசம்னா என்னன்னு பார்க்கலாம். DD டிரான்சிஷன்னா ஒரு எலக்ட்ரான்ஸ் லோவர் எனர்ஜியில இருக்க எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா டி ஆர்பிட்டல்ல ஹையர் எனர்ஜி ஆஃப் டி ஆர்பிட்டாலுக்கு வந்து போகும். அந்த நேரத்துல என்ன ஆகும் எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகும். அதுதான் DD டிரான்சிஷன். நெக்ஸ்ட் பாராமேக்னட்டிசம் பாராமேக்னட்டிசம்னா என்ன அப்படின்னா ஒரு பாராமேக்னட்டிசம்ல அன்பேர்டு எலக்ட்ரான் வந்து ஒரு மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா அங்க இருக்க எல்லா ஆட்டமுமே எப்படி இருக்கு அப்படின்னா இன்கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அயன் கார்பினால் FeCO5s. இது என்ன ட்ரை நியூக்ளியாரா மோனோ நியூக்ளியாரா டென்ட்ரா நியூக்ளியாரா டை நியூக்ளியாரான்னு கேக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பார்த்துதான் நீங்க மோனோ நியூக்ளியர் இப்ப Fe அயானுக்கு ஏதாவது நியூக்ளியஸ் இருக்கா இங்க ஒண்ணுமே கிடையாது. இந்த பக்கம் CO2 இருக்கு தட் இஸ் டை நியூக்ளியார். Fe3 அப்படின்றது ட்ரை நியூக்ளியார். அப்ப என்ன அர்த்தம் இது என்ன நியூக்ளியார் அப்படின்னா this is மோனோ நியூக்ளியார். இதுல ஒண்ணுமே இல்ல அதனால மோனோ நியூக்ளியார். நெக்ஸ்ட் the type of isomerism shown by the complexes. இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு என்ன ஐசோமெரிசம் இருக்கும் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். அது ஏன்ற காரணத்தை நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் டிரான்ஸ் அண்ட் சிஸ் பேட்டர்ன்ல போடும்போது இப்படித்தான் வரும் which is Cl நடுவுல CO இருக்கும் அண்ட் En வந்து பேரா இருக்கும். அதே மாதிரி இதை நீங்க ரிவர்ஸ் ஆகும் போடலாம். Cl இங்க போட்டு En போடலாம். இதை நான் சொல்றேன் என்ன டைப் ஆஃப் ஐசோமெரிசம்ன்றது நெக்ஸ்ட்ல சொல்றேன். இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சுரல் ஐசோமெரிசம் இருக்கு ஸ்டீரியோ ஐசோமெரிசம் இருக்கு. ஸ்ட்ரக்சுரல்ல we have செயின் அது என்ன பியூட்டேன் ஆர் 2-மெத்தில் புரோபேன். இது ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செயின் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா பொசிஷன்ஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம் ஒரு மாலிகுல்ல இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டமோட பொசிஷன் என்ன இருக்கும் அப்படின்னா ரீஅரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த ரீஅரேஞ்ச் எப்படி இருக்கும் பிரான்ச்சா இருக்கும். அதனாலதான் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இத வந்து செயின் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பொசிஷன் பேஸ்ட்ல என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் ஆனா சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான் வந்து இதுல இருக்கும். ஸோ பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கும் அண்ட் சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான் இதுல இருக்கும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனலை பத்தி சொல்ல போனா என்ன அப்படின்னா டிஃபரெண்ட் பொசிஷன்ஸ் எது ஆட்டம் அதுக்கப்புறம் டிஃபரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸை கொடுக்கும். இதுல என்ன கொடுக்குது அப்படின்னா டிஃபரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்டை கொடுக்குது. இதுல என்ன கொடுக்குது டிஃபரெண்ட் ஃபங்க்ஷனல் கொடுக்குது. இதுல என்ன கொடுக்குது டிஃபரெண்ட் ஆட்டமையும் கொடுக்குது டிஃபரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்பையும் கொடுக்குது which is ஃபங்க்ஷனல். அதே மாதிரி ஜியோமெட்ரிக் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் இந்த மாதிரி வரும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு டிஃபரெண்ட் சப்ஸ்டியூவன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். எதுக்கு நடுவுல அப்படின்னா அந்த பாண்ட் ரொட்டேட் ஆகிறதுக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. இப்ப நம்ம பார்த்தோம் Cl இங்க இருக்கு அந்த Cl இங்கேயும் வந்துருச்சு. சோ என்ன அர்த்தம் இப்படியும் அது மாறலாம். அது ரொட்டேஷனுக்கு எந்த விதமான ஒரு ரூல்ஸுமே வைக்கல. அது ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்.
ஆப்டிக்கல் பேட்டர்ன் அப்படின்னா மிரர் இமேஜஸ், அதாவது ஒரு இமேஜோட மிரர் இமேஜ் நம்மளுக்கு தருது அப்படின்னா அது ஆப்டிக்கல் மேட்டர். ஸோ ஆப்டிக்கல் ஐசோமரிசம். நெக்ஸ்ட், the geometry and magnetic behavior of the complex NiCO4R என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா diamagnetic and second option tetrahedral geometry. அந்த ஆன்சர் எப்படின்னா இப்போ எண்ணெய் எடுத்துட்டீங்க அப்படின்னா பீரியாடிக் டேபிள்ல 3D 8 and 4s2 வரும். இதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பேட் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒன்னொன்னு இருக்குது. ஆனா இந்த சிஓக்கு என்ன ஆகுது, அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ சிஓல இருக்கக்கூடிய அன்பேட் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, அந்த எண்ணெய் கூட சேர்ந்தது பேட் எலக்ட்ரான்ஸா மாறிடுது. அப்படி பேட் எலக்ட்ரான்ஸா மாறும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா sp3 லிகமெண்ட்ஸ் ஹைபிரிடைசேஷன் நடக்குது. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுதான் டெட்ராஹீட்ரல் ஜியோமெட்ரி அண்ட் டயாமேக்னெட்டிக். ஸோ பேர் ஆயிடுச்சு அப்படின்னா டயாமேக்னெட்டிக். நெக்ஸ்ட், following solutions were prepared by mixing the different volumes of NaOH and HCl of different concentrations. எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா நீங்க கண்டிப்பா படிக்கணும். ஸோ H plus ion N1V1 minus N2V2 divided by V1 V2. V1 என்றது அவங்க கொடுத்திருக்க வால்யூம், N1 என்றது இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா M/5 அந்த மாதிரி. இப்போ இதுல கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த C ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட், which is 4th. அப்ப என்ன அர்த்தம், இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா 1/5 அப்படின்றது இவங்க கொடுத்திருக்கிற M/5 எடுத்துட்டு into 75, that is V1 minus 1/5 into 25, அப்புறம் 75 plus 25. இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிறது 0.1. அந்த 0.1க்கு நீங்க log எடுத்தீங்க அப்படின்னா அது 1. ஸோ இதுக்கு 1 என்ற ஈக்குவலண்ட் வந்துருச்சு. ஸோ ஈக்குவலண்ட் ஆஃப் 1 எது அப்படின்னு கேட்டிருக்காங்க C. இப்ப மத்த மூணையும் சால்வ் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். நீங்க மத்த மூணையும் வந்து அதே மெத்தட் வச்சு சால்வ் பண்ணி பாருங்க, ஈஸியா வரும். ஸோ 60 அப்படின்னா 60 into 1/10 minus 40 into 1/10 divided by 60 plus 40 என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்கலாம். On the which of the following properties does the coagulating power of the ion depend on? coagulating power எப்பொழுதுமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சைஸ்ல டிபெண்டண்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ்ல இது டிபெண்டண்டா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், both magnitude and sign of the charge on the ion. given the van der Waals constant. இப்போ van der Waals constant வந்து நம்மளுக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க, NH3 H2 and O2 and CO2 க்கு கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து van der Waals constant. இதுல எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இருக்கிறதுல எதுக்கு ஹையஸ்டான van der Waals constant இருக்கோ அதுக்கு தான் வந்து ஈஸியா அது லிக்விட் ஆகும். ஸோ இதுக்கு இருக்கிறதுல ஹையஸ்ட் ஆனது NH3, அதுதான் ஈஸிலி liquidable, which is NH3 தான் இதோட ஆன்சர். The solubility of BaSO4 in water is this. At 298 Kelvin, the value of its solubility product KSP will be, so KSP என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So BaSO4 ஓட மோலார் மாஸ் வந்து 233 கிராம் மால் மைனஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இவங்க கொடுத்துட்டாங்க. இதுக்கு எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா இது வந்து எக்ஸ்பிரஷன், சாலிபிலிட்டியோட எக்ஸ்பிரஷன். இந்த XP பிளஸும் YQ மைனஸும் என்ன ஆகுது அப்படின்னா ஈக்குவலா இருக்கு. ஸோ இதை ஃபர்தரா நீங்க கொண்டு வரும்போது KSP is equal to MP plus X, X2 minus Y. sorry. So இதுதான் solubility product உடைய formula. இப்போ solubility of BaSO4 நீங்க கண்டுபிடிக்கணும்னா வாட்டர்ல எவ்வளவு solubility இருக்கு, மோலார் மாஸ் எவ்வளவு டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, BaSO4 கூட இதை ஆட் பண்ணும்போது Ba2 plus aqueous solutionும் SO2 minus aqueous solutionும் கிடைக்குது. ஸோ ரெண்டுமே என்ன அப்படின்னா S ஆர்பிட்டால்ல வருது. ஸோ S ஸ்கொயர் வந்திருக்க ஆன்சரை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கிடைச்சிடும். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷன் 1 பாயிண்ட், இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். In which case is the number of molecules of water is maximum அப்படின்னு கேட்டிருக்காங்க. 18 ml of waterல தான் மேக்ஸிமமா இருக்கு. ஏன் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது 1. அதே மாதிரி அப்ப 18 ml ஆஃப் வாட்டருக்கு என்ன ஆகுது 18 கிராம் இருக்கு. இதுக்கு ரெண்டு ஃபார்முலா நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு weight is equal to volume into density, இன்னொன்னு number of moles is equal to weight divided by molecular weight. அப்போ 18 கிராம் எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா 1 மோலுக்கு ஈக்குவலா இருக்கு. 1 மோல்ல எத்தனை மாலிகுல்ஸ் இருக்கும் வாட்டர்ல அப்படின்னா 6.022 10 to the power 23 இருக்கும். அப்ப 18 மால்ஸ்ல கண்டிப்பா வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் இதோடைய கான்செப்ட். அப்ப மத்த மூணு எப்படி கால்குலேட் பண்றீங்கன்னு பாருங்க. மத்த மூணு நான் கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கேன்.
So 0.18 of water. எப்படி பண்றதுன்னு கொடுத்திருக்கேன். So இதுவும் நீங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. இதையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த சம் சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், the correct difference between the first and the second order reaction is that என்ன அப்படின்னா first order reaction வந்து initial concentration எவ்வளவு இருந்தாலும் அதுக்கு பரவாயில்ல, அதாவது டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஆனா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ third option that is correct. The rate of the first order reaction does not depend on the reactant concentration. The rate of second order reaction does depend on the reactant concentrations. Next, among this one எதுக்கு ionic character ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா ஆர்டர் பண்ண சொல்றாங்க. என்ன அப்படின்னா செகண்ட் குரூப் ஆஃப் ஹைட்ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அது மூவிங் கீழே போகும்போது அதோட மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அயனிக் கேரக்டரும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 3. இது என்ன ஆகுது? மேல இருந்து கீழே வரும்போது BeH2 CaH2 BaH2 இது எல்லாத்துக்குமே அயனிக் கேரக்டர் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் சேஞ்ச் இன் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் bromine considering the different EMF value as shown in the figure. என்ன கேக்குறாங்க? எது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி இதுல கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தனித்தனியா ஃபர்ஸ்ட் பிரிச்சு எழுதிக்கிறோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த HBr1 Br2க்கு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். அதோட E0 என்னவா இருக்க முடியும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்க 1.595 வோல்ட். அதே மாதிரி மறுபடியும் HBrO and HBrO3 அதாவது இது ரெண்டு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இதுல HBr ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கிறதுனால இது ரெண்டு எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிஜன் இதையும் நீங்க மைனஸ் பண்ணும்போது இது தனியா வரும். ஸோ என்ன ஆகுது? இதுல 1.5 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்ப்ரொபோர்ஷன் கால்குலேட் பண்றதுக்கு என்ன, ஒன்னா இருந்துச்சு பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அது டிஸ்ப்ரொபோர்ஷனா இருக்கு. ஸோ என்ன பண்றாங்க? இந்த ஆன்சரையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1.595 minus 1.5 which is equal to 0.095 volt. நம்ம ஏன் வந்து இது எடுத்திருக்கோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம என்ன பண்ணல, இதுதான் காமனா இருக்கு இல்லையா, அதனால இது ரெண்டு எடுத்திருக்கோம். அப்ப பாசிட்டிவா இருக்கு which is HBr0 O தான் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேஷனா இருக்கு. நெக்ஸ்ட், for the redox reactionனா என்ன அப்படின்னா reduction of oxygen and addition of oxygen கண்டிப்பா வரும். ஸோ இதுல என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கு என்ன தேவை இல்லை அப்படின்னா கண்டிப்பா பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்றதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது தெரிஞ்சுன்னா நீங்க இது ஈஸியா சால்வ் பண்ணலாம். இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 2, 5 and 16. தட் இஸ் ஆப்ஷன் 2 தான் இதுக்கு ஆன்சர். நான் சைட்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. புரியலன்னா கண்டிப்பா கேளுங்க, நான் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா இதுக்கு இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க, என்ன அப்படின்னா H plus ions இருக்கு, OH minus ions இருக்கு இல்லையா. ஸோ ஆசிடிக் என்ன ஆகும்? H plus வந்து 1 mole of acid வந்து ரீப்ளேஸ் பண்ணும். அதே பேசஸுக்கு OH ions minus OH ions 1 mole of base reaction ரீப்ளேஸ் பண்ணும். Next, which one of the following conditions will favor maximum formation of the product in the reaction அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னா இதுல என்ன இருக்கு, டெல்டா H அப்படிங்கிறது மைனஸ் இருக்கு. அப்ப டெல்டா NGயும் வந்து மைனஸா இருந்துச்சு அப்படின்னா ஹை ப்ரெஷர் அண்ட் லோ டெம்பரேச்சர் இருக்கும். இல்ல அப்படின்னா ப்ரெஷர் வைஸ் டெம்பரேச்சர் வைஸ் பார்த்தோம். ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஒரு ப்ராடக்ட் உடைய டைரக்ஷன் வந்து மாறுது. ஸோ ஈக்லிபிரியம் வந்து ஷிஃப்ட் ஆகுது. அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது மறுபடியும் ப்ரெஷர் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. இதுவும் என்ன அர்த்தம்? ஃபார்வர்டட் ரியாக்ஷன் அர்த்தம். அதே மாதிரி டிக்ரீசிங் இன் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு எக்ஸோதெர்மிக் டைரக்ஷன்ல அது போகும். தட் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ இதுக்கும் வந்து காரணமா இருக்கலாம் ஃபார்வர்ட்ல. ஸோ ஹை ப்ரெஷர் அண்ட் லோ டெம்பரேச்சர் இது ரெண்டுமே நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு. When initial concentration of the reactant is doubled, the half-life period of the zero order reaction is doubled. அதுதான் இதோட ஆன்சர். எப்படி சொல்றேன் அப்படின்னா T half is equal to A0 by 2K. So double ஆகும்போது initial concentration double இருக்கும். Next, the bond dissociation energy of X2, Y2 and XY are in the ratio of 1:0.5:1. Delta H for the formation of the XY is minus 200 kilojoule mole minus. The bond dissociation energy of X2 will be என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே அப்படியே நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரேஷியோவை ஒரு இதாக ஃபார்ம் பண்றேன். எப்படின்னா இப்போ ரேஷியோஸை நம்ம கன்வெர்ட் பண்ற மாதிரி தான் 1/2 தட் இஸ் 1/2 X2 தட் இஸ் கிராம் பிளஸ் 1/2 Y2 கிராம் இஸ் ஈக்குவல் டு X into Y கிராம். ஸோ இதில் பாண்ட் எனர்ஜிஸ் என்ன ஆகுது அப்படின்னா X
x by 2, x இந்த reaction தான் இவங்க சொல்லியிருக்காங்க. Next, இப்ப respectively என்னது x by 2 and x plus 4 வந்து add பண்ணிக்கிறாங்க minus x. So இது is equal to minus 200. இவங்க சொல்றது தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் x2 plus x4 solve பண்ணா உங்களுக்கு x is equal to 800 kilojoule mole inverse வரும். இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அந்த கான்செப்ட்ல நீங்க கிளாஸை கவனிச்சீங்க அப்படின்னா அந்த கிளாஸ்லயும் இது புரியும். நான் எப்படி அதை சால்வ் பண்றது அப்படின்றத மட்டும் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். Next, the correction factor of A to the ideal gas equation corresponds to real gas equation என்றது இதுதான். So van der Waals constant A தான் வந்து intermolecular force of attraction இது கொடுக்குது. So இந்த இதில் என்ன அப்படின்னா real gas equation. So force of attraction பத்தி தான் இது சொல்லுது. That is force of attraction between the gas molecules. அதான் இதுக்கு answer. Next, consider the following species. இதை consider பண்ணி which one of these will have the highest bond order அப்படின்னு கேட்டிருக்காங்க. So total electron என்ன, bond order என்னன்ற டேபிள் ஒன்று இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை சொல்ல முடியும். So NOக்கு தான் இருக்கிறதுலயே bond order எதுக்கு ஜாஸ்தியா இருக்கு, highest bond order அப்படின்னா 3.0 which is Cn minus தான் இதோட answer. 87க்கு Cn minus. Next, magnesium reacts with an element X to form an ionic compound. If the group state electronic configuration is this, the simplest formula for this compound is what அப்படின்னு கேட்டிருக்காங்க. So இதோட valency என்ன ஆகுது அப்படின்னா valency of X is 3. So formula of compound formed by Mg அளத்தான் வந்து இது ஃபார்ம் பண்ண முடியும். So X is 2, Mg3, X2 இது இந்த valency தான் இதுக்கு இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா ஒரு பீரியாடிக் டேபிள் கொடுத்துட்டு அது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு கேக்குறாங்க, பிளஸ் அது என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, பிளஸ் மெக்னீசியம் இதுல ஆட் ஆகுதுங்கும் போது நம்ம x is to magnesium is to x2. ஸோ வேலன்சி வந்து 3 இருக்கறனால நம்ம 3 யூஸ் பண்றோம். ஸோ x2 வந்து பிரிச்சுக்கிறோம். அப்போ உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா Mg3 x2 தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் இதுல iron exhibits VCC structure at room temperature above 900 degrees Celsius. It forms the FCC structure. The ratio of density of ion at room temperature to that at 900 degrees Celsius எவ்வளவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So density of the cubic unit cellோட formula இதுதான். So D is equal to Zm divided by A cube and N naught. So N naught என்றது 6.022 into 10 to the power 20. என்னது number of molecules present in 1 mole of water. Okay, A என்றது edge element cell, edge length cell, M என்றது molecular weight, Z என்றது no effective constituent particle in 1 unit cell, D என்றது density. So density தான் நம்ம கண்டுபிடிக்கணும். So BCC for BCC என்ன வரும் அப்படின்னா A is equal to 4R by root 3. ஆனா FCC alpha is equal to 4R by 2. இது அப்படியே இதுல substitute பண்ணுங்க. என்ன பண்ணுது 2 into 4R divided by root 2 whole cube. இந்த ஃபார்முலா தான், இதே ஃபார்முலா தான் நம்ம இங்க கொண்டு வரோம். அதே மாதிரி 4 divided by root 2 the whole cube into 4. அப்ப இதை சால்வ் பண்ணினா 3 by 4 root of 3 by 2 அப்படின்னு ஆப்ஷன் வரும். ஸோ இதுக்கு BCC ஸ்ட்ரக்சர் என்ன, FCC ஸ்ட்ரக்சர் என்ன நம்ம சால்வ் பண்ணணும். ஆன்சர் என்ன, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், which one is the wrong statement அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது தான் wrong statement. ஏன் அப்படின்னா ஹுன்ஸ் ரூல் படி மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் n ஆட்டம் வந்து கரெக்டா இருக்கணும். ஸோ இதுதான் வந்து தப்பு. ஸோ ஹுன்ஸ் ரூல் படி இதுதான் தப்பான ஒரு ஆன்சர். ஸோ ஹுன்ஸ் ரூல் என்னன்னு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போ இதோட கெமிஸ்ட்ரியில என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். நீட்ல வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா பீரியாடிக் டேபிள்ல கொஞ்சம் தரவா இருக்கணும். அதாவது அதுல உள்ள ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எலிமெண்ட்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட், ரியாக்ஷன்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். எது எண்ட் ப்ராடக்ட், எது வந்து மிடில்ல சேர்க்கறாங்க, எது வந்து ஸ்டார்டிங்ல சேர்க்கறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அதோடைய ஈக்குவேஷன்ஸ் தான் மோஸ்ட்லி கேட்கறாங்க. ஈக்குவேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அதோட ஃபார்முலா பத்தி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், பேராமேக்னட்டிசம், டயாமேக்னட்டிசம் பத்தி கேட்டிருந்தாங்க. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வேலன்சி அண்ட் எலக்ட்ரான் கால்குலேஷன் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரான் எப்படி கால்குலேஷன் பண்றது, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி, வேலன்சி எப்படி கால்குலேட் பண்றது, ஆக்சிடேஷன் நம்பர் என்ன, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி ஈஸியா கிராக் பண்ண முடியும். இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். Thank you for watching my video. Have a nice day.